ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு, நீங்கள் நினைத்த காரியம் அனைத்திலுமே வெற்றி பெறுவதற்கு காலையில் எழுந்ததும் முதல் வேலையாக இதை மட்டும் பார்த்துடுங்க. இனி நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னா மாறும், அதிசயம் நடக்கும். அது என்னங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள், ஆசைகள் இருக்கும். அது எல்லாமே நிறைவேற்றி கொள்ள தான் நம்ம பாடுபட்டு உழைச்சிட்ருப்போம். இப்படி உழைக்கிறதுனால மட்டும் எல்லா ஆசையும் நமக்கு நடந்து விடுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக எல்லாமே நடக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாதுங்க. ஒரு சிலருக்கு நினைத்த விஷயங்கள் ஒன்று கூட நடக்காது. ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு விஷயமாவது நடந்துடும். இப்படி ஒன்றுமே நடக்காமல் எல்லாமே தடங்களாக போயிட்டு இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செஞ்சால் நிச்சயமாக அவங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும். அது என்ன பரிகாரங்கிறத இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். நினைப்பது எல்லாம் நடக்கக்கூடிய வாழ்க்கை எல்லாருக்கும் கிடைக்கிறதில்ல. ஆனால் சிலர் தொட்ட காரியம் எல்லாமே தடங்களாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கிறாங்கன்னா அது பாதியிலே நின்றுடும். வேலையெல்லாம் முடிஞ்சாலும் அது இங்கிருந்து நமக்கு பணம் வராது. சில இடத்துலேருந்து நம்ம சில இடத்துல பணம் கேட்டிருப்போம், ஆனால் வராது. இப்படி எந்த ஒரு சுப காரியங்களாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, ஆரம்பித்த உடனே அந்த வேலைகள் அனைத்து பாதியிலே நின்றுடும். இந்த பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்ய என்ன செய்யறதுன்னு நம்ம தெரியாமல் மொழி பிதுங்கி இருப்போம். அவங்கெல்லாம் இந்த பரிகாரத்தை செஞ்சால் கண்டிப்பாக அவங்களுடைய காரியங்கள் தொட்டது துலங்கும். இந்த பரிகாரத்தை செய்ய மஞ்சள் அரளிப்பூவை எடுத்துக்கோங்க. அரளியில் நிறைய வகை இருக்குங்க. மஞ்சள் நிறத்தில் உள்ள அரளிப்பூவை மட்டும்தான் இந்த பரிகாரத்துக்கு நம்ம பயன்படுத்தணும். இதை தங்க அரளிப்பூ அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த தங்க அரளிப்பூவை 21 பூக்கள் நம்ம எடுத்துக்கணும். இந்த பூக்களை எல்லாம் நல்லா பேஸ்ட்டு போல் அரைச்சிக்கோங்க. இதை நீங்கள் பெட்ரூமில் நீங்கள் தூங்கி எழுந்திருக்கும் போது பார்க்குற வகையில் நீங்கள் இந்த பேஸ்ட்டை வச்சு ஒரு எண் எழுதி நீங்கள் வைக்கணும். தினமும் காலையில் தூங்கி எழுந்ததும் அந்த எண்ணை நீங்கள் பார்க்கணும். இப்போது நீங்கள் இது என்ன எண் அப்படின்னு பார்த்தாக்கா 369ங்க. நீங்கள் இந்த பூவை அரைச்சிங்க பார்த்தீங்களா பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டால் ஒரு பேப்பரில் 369ங்கிற எண்ணை நீங்கள் எழுதிடுங்க. அது எப்பொழுதுமே அழியாது. அந்த எண்ணை நீங்கள் ஒட்டி வச்சுருங்க. நீங்கள் தூங்கி ஏஞ்சதும் பார்க்குற மாதிரி நீங்கள் அந்த எண்ணை வச்சுருக்கணும். இதை நம்ம இந்த எண்ணெய் நம்ம தூங்கி எழுந்ததும் பார்க்கும்பொழுது நம்ம மனசில் என்ன ஆசை நிறைவேறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அதை ஒரு கணம் நீங்கள் நினைத்து அது நடக்கணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. உங்கள் மனசில் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்கள் உங்கள் வேலையை எப்போதும் போல் வழக்கம் போல் உங்கள் வேலையை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு முறை இப்படி எழுதிய இந்த எண்களை நீங்கள் 21 நாட்கள் தொடர்ந்து பார்க்கணும். அதுக்குள்ளே நீங்கள் நினைத்த காரியம் நிச்சயமாக நடந்துடும். அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும். ஒருவேளை கொஞ்சம் அது தாமதமானாலும் பரவாயில்ல. அடுத்து இதே போல் அந்த பூக்கள் எடுத்து அரைச்சி மறுபடியும் அந்த நம்பர் 369 நம்பரை எழுதி 21 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும். நீங்கள் நினைத்த காரியங்கள் முதல் 21 நாளில் கட்டாயம் நிச்சயமாக நடந்துடும். ஒருவேளை அது நடப்பதற்கான வாய்ப்புகள் தொடங்கி முடியாமல் இருந்தால் மறுபடியும் இதே மாதிரி எழுதி நீங்கள் செய்து பாருங்கள். இந்த பரிகாரத்தை பௌர்ணமி தினத்தில் நீங்கள் செய்கிறது தான் சிறப்பு. பௌர்ணமி நாளில் நீங்கள் ஆரம்பிங்க. ஆண் பெண் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பெண்கள் தீட்டு நேரத்தில் செய்யலாமான்னா கட்டாயம் செய்யலாம். இதற்கு பூஜை மந்திரம் எந்த கட்டுப்பாடுகளும் கிடையாது. அசைவம் சாப்பிடலாம். நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் செய்யலாங்க. ஆனால் இதுக்கு எந்தவித கட்டுப்பாடுகளும் கிடையாது. நீங்கள் தூங்கி ஏஞ்சதும் இந்த நம்பரை நீங்கள் பார்க்கணும். அந்த வகையில் இந்த நம்பரை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இந்த பூ இருக்குது பார்த்தீங்களா, அரளிப்பூ, அந்த பூ தங்கப்பூ, அந்த பூ 369ங்கிற இந்த பிரபஞ்சயன், இது ரெண்டுமே சேர்ந்து இணைந்து நம்முடைய ஆசைகள், தேவைகள், தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தையுமே நமக்கு நிறைவேற்றி கொடுக்கும். நம்பிக்கை உள்ளவங்க நிச்சயமாக இதை ஒரு முறை செய்து பாருங்கள். ஏஞ்சல் நம்பர்னு நிறைய இருக்குது. அதுலேயும் இந்த 369ங்கிற இந்த நம்பரை, அதுவும் இந்த தங்கப்பூ, அந்த பூ இருக்குது பார்த்திங்களா, மஞ்சள் கலர் அரளிப்பூ, அதை வைத்து நம்ம எழுதி இந்த எண்ணால் நம்ம பார்க்கும் பொழுது கூடுதல் சக்தி நமக்கு கூடுதலாக கிடைக்கும். அதனால்
நீங்கள் ஒரு முறை இந்த பூவால் நீங்கள் எழுதி பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். அதே போல் இந்த 21 நாட்களும் நீங்கள் பல கோரிக்கைகள் நம் மனதில் இருக்கும். நிறைய நிறைவேறாத ஆசைகள் நம் மனதில் இருக்கும். இருந்தாலும் ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் முதல்ல நம்ம வைக்கணும். அந்த 21 நாளும் அந்த ஒரே கோரிக்கைகள் தான் நம்ம மனசில் இருக்கணும். அதை நம்ம அந்த ஒரு கோரிக்கை நடந்து முடிந்தா போலயே கற்பனை பண்ணிக்கணும். தூங்கும் பொழுதும் சரி, நம்ம நார்மலாக அமைதியாக எதுவும் வேலை இல்லாமல் உட்காந்துருக்கோம், அந்த நேரத்தில் கூட நம்ம அது நடந்ததாகவே நம்ம நினச்சி பார்க்கணும். எப்பொழுதுமே சரி நம்மளோட மைண்டு பாசிட்டிவாக இருக்கணும். நம்ம மைண்டை நம்ம எந்த அளவுக்கு நம்ம பாசிட்டிவாக வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம எண்ணுகின்ற எண்ணங்கள் பாசிட்டிவாக நமக்கு நடக்கும். ஒரு விஷயத்தை இது நடக்கும்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கும்பொழுது அது நிச்சயமாக நடக்கும். ஆனால் இது நம்ம எழுதுகிறோம், இது எங்கே நமக்கு நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் இந்த ஒரு விஷயத்தில், பிரபஞ்சம் விஷயத்தில் இதில் நம்ம வரவே கூடாதுங்க. எதிர்மறையான ஆற்றலை நம்ம இந்த இடத்துக்கு கொண்டுட்டு வரவே கூடாது. நம்ம ஒரு ஏஞ்சல் நம்பர் எழுதுகிறோம், இல்லை ஒரு பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம வேண்டுறோம், ஒரு பிரம்ம முகூர்த்த வழிபாடு பண்ணுறோம், இப்படி என்ன பண்ணாலும் சரி, ஆனால் நம்மளோட மைண்டை பாசிட்டிவாக வச்சுக்கணும். எதிர்மறையான எண்ணங்களையோ சொற்களையோ இங்கே கொண்டுட்டே வரக்கூடாது. இதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் முழு நம்பிக்கையோட உங்களோட எண்ணம் ஒரே விஷயத்தில் ஒரே நேர்கோட்டில் போகும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது 21 நாட்களில் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். முழு நம்பிக்கையோடு இதை நீங்கள் செய்து பாருங்கள். நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்கும். நீங்கள் தொட்டது துலங்கும். பொன்னான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இதுலேருந்து கிடைக்கும். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதை நீங்கள் செய்து பாருங்கள். 21 நாட்களில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத அதிசயம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலும் நடக்கும். எந்த ஒரு காரியம் செய்தாலும் உங்கள் குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் குலதெய்வ அருளால் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.